நீங்கள் எப்போதாவது ஒரு சின்ன இருண்ட அறைக்குள் நுழைந்து அங்கே ஏற்றப்பட்ட ஒற்றை மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்துல அந்த அறையே திடீர்னு ஒரு எல்லையற்ற மாபெரும் பிரபஞ்சமா விரிவதைப் போல உணர்ந்திருக்கிறீர்களா? ம் அது ஒரு அற்புதமான உணர்வு. ஆமா, பார்ப்பதற்கு மிக சாதாரணமான மிக சுருக்கமான சில வரிகள்தான். ஆனால் அதுக்குள்ள மனித மனதோட ஒட்டுமொத்த உளவியலும் இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான தத்துவங்களும் ஒளிந்திருந்தா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். அதனாலதான் இன்று உங்களுக்காக அப்படி ஒரு ஆழமான தேடலைத்தான் நாம் செய்ய போகிறோம். இன்று நாம் விவாதிக்கப் போகிற மூலப்பகுதி வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல். ஆமாம். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா 400 முதல் 403 வரையிலான 4 வரிகளுக்குள் ஒளிந்திருக்கும் ரகசிய தத்துவ படிக்கட்டுகளைத்தான் நாம் இன்று உங்களுக்காக விரிவாக ஆராயப் போகிறோம். இந்த வரிகள்ல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு வரியின் முடிவிலும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒற்றை சொல் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, நான் அதை பார்த்தேன். அது ஏன் அப்படி திரும்ப திரும்ப வருது? அந்த தொடர்ச்சியான பயன்பாடுதான் இதிலுள்ள முதல் ரகசியமே. அதாவது அது வெறுமனே ஒரு கவிதைக்காகவோ அல்லது ஒரு எதுகை மோனைக்காகவோ பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது. ஓஹோ, பின்னாடி வேற காரணம் இருக்கா? ஆமா, அது ஒரு மையாச்சு. ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் தொடர்ந்து சுழல்வதற்கு எப்படி ஒரு வலிமையான அச்சு தேவையோ அதுபோல நமது ஒட்டுமொத்த வாழ்வும் இந்த பிரபஞ்சமும் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற மாபெரும் ஒளியை சுற்றியே இயங்குகிறது என்பதை உணர்த்தும் ஒரு உளவியல் நுட்பம் அது. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. உண்மைதான். நாம் பார்க்கின்ற கோணத்தை பொறுத்து அந்த ஒற்றை சொல் தன் பரிமாணங்களை விருத்துக்கொண்டே போகும். கரையில் நின்றால் அது வெறும் கவிதை, ஆழத்திற்கு சென்றால் அது மனித வாழ்க்கையின் கட்டமைப்பு. அருமை. சரி, இந்த தத்துவ படுகட்டளை உங்களுக்காக ஒவ்வொன்றாக நாம் இறங்கி பார்ப்போம். முதல் வரியே ரொம்ப வலிமையாக இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். சரி, சொல்லுங்க. சுத்தமும் மசுத்தமும் அருட்பெருஞ்சோதி, தோய்ந்த வாதனைகள் அருட்பெருஞ்சோதி, அத்தகை எடக்கும் அருட்பெருஞ்சோதி. இதை படிக்கும்போதே ஒருவித மலைப்பு வருது. மனித மனதின் அடிப்படையை இந்த வரி எப்படி தொடுகிறது என்பதை நாம் எங்கிருந்து தொடங்கிறது? இத மனித மனதோட ஆழமான அடுக்குகளிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே 3 முக்கியமான வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். சுத்தம், அதாவது தூய்மை. அசுத்தம், அதாவது தூய்மையின்மை. அடுத்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை தோய்ந்த வாதனைகள். தோய்ந்த வாதனைகள். ஆமா, இந்த வாதனைகள் அப்படிங்கறத நாம் சாதாரணமாக பழக்க வழக்கங்கள் என்று மிக எளிதாக கடந்து விட முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? பழக்கம் தானே அது. உதாரணத்துக்கு இப்போ காலையில எழுந்ததும் காஃபி குடிப்பது ஒரு பழக்கம் இல்லையா? அது போல தானே. ஆனா வாதனை என்பது அப்படி இல்ல. இவை நம் ஆழ்மனதில் பல காலமாக பல அனுபவங்களால் ஆழமாக வேரூன்றிய எண்ண பதிவுகள், நம்மையே அறியாமல் நம்மை இயக்கும் உள்நுணர்வு பதிவுகள் என்று இதை சொல்லலாம். ஓ, அதாவது நாம் முழித்திருக்கும் போது நாம் எடுக்கிற முடிவுகளை விட நமது ஆழ்மனதில் பதிவாகி இருக்கும் இந்த வாதனைகள் தான் நம்மளை உண்மையாக இயக்குகின்றன அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அந்த ஆழமான பதிவுகள் தூய்மையானவையாகவும் இருக்கலாம் அல்லது தூய்மையற்றவையாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனை அவரது கட்டுப்பாட்டிலேயே இல்லாமல் செயல்பட வைப்பது இந்த தோய்ந்த வாதனைகள்தான். புரியுது. நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு ஈர்ப்பு உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த வாதனைகள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அருட்பெருஞ்சோதி அங்கே எப்படி செயல்படுகிறது என்பதை அடுத்த வரி சொல்லுது. அத்தகை அடக்கும் அருட்பெருஞ்சோதி. அத்தகை அடக்கும். சரி. அதாவது அந்த இருவிதமான வாதனைகளையும் தன்னுள் ஈர்த்து சமப்படுத்தி அடக்கி ஆளும் வல்லமை அந்த பேரொளிக்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா, இதை நான் கொஞ்சம் வேறு கோணத்துல சிந்தித்து பார்க்கறேன். நீங்க இந்த வாதனைகளை பற்றி கூறும்போது சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற அந்த தொடர் சுழற்சி முறை தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஆஹா, அது நல்ல ஒப்பீடு. எப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்க, உங்களோட அலைபேசியில நீங்க ஒரு காணொளிய பாக்குறீங்க. நீங்க அறியாமலேயே உங்களின் விருப்பங்கள் அங்கு பதிவாகுது. அது ஒரு அறிவை தேடும் தூய்மையான விஷயமாக இருக்கலாம், அல்லது நேரத்தை வீணடிக்கும் தூய்மையற்ற விஷயமாக இருக்கலாம். ஆமா, கரெக்ட். ஆனால் அந்த வலைப்பின்னலோட தர்க்கம், அதாவது அந்த அல்காரிதம், அந்த பதிவுகளை வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் அதே போன்ற விஷயங்களை நோக்கி உங்களை இழுத்து செல்கிறது இல்லையா? உண்மைதான். அது ஒரு பெரிய வலை. இந்த தன்னிச்சையான ஓட்டத்திற்கு அடிமையாகி விடுகிறீர்கள். இதுதான் நீங்கள் சொல்லும் வாதனையோ? அப்படியானால் அருட்பெருஞ்சோதி என்பது இந்த தன்னிச்சையான ஓட்டத்தை உடைத்து ஒரு இயந்திரத்தை மீண்டும் அதோட தொடக்க நிலைக்கே மாற்றுவது போல அந்த பதிவுகளை ஒரே அழுத்தத்தில் முற்றிலுமாக அழித்து அமைதியாக்கும் ஒரு ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லலாமா? இது மிகச் சிறப்பான ஒரு ஒப்பீடு. உண்மை அதுதான்.
நம் மனதோட இந்த தொடர் சுழற்சியை உடைப்பது சாதாரணமான செயல் கிடையாது. நாமே நினைத்தாலும் நமது ஆழமான பழக்கங்களை மாற்றுவது மிகவும் கடினம். ஆமா, அது ரொம்ப சிரமம். இன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனா அடுத்த நாளே நமது ஆழ்மனப் பதிவுகள் மீண்டும் நம்மை அதே பழைய பாதைக்கு இழுத்துச் செல்லும். அங்கேதான் அந்த பேரொளியின் தலையீடு தேவைப்படுகிறது. ஓஹோ. அது ஒரு பெரும் விசையாக செயல்பட்டு நம்மை அந்த தானியங்கி பிடியிலிருந்து விடுவிக்கிறது. அத்தகைய அடக்கும் என்ற வார்த்தை அந்த பதிவுகளின் வீரியத்தை வேரோடு செயலிழக்கச் செய்வதை குறிக்கிறது. அப்படியானால் இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த ஆழமாக வேரூன்றிய பழக்கங்கள் அல்லது இந்த வாதனைகள் ஒரு மனிதனுக்கு எப்போது தொடங்குகின்றன? நாம் வளரும்போது சமூகத்தால், நமது சுற்றுப்புறத்தால் உருவாக்கப்படுபவையா அல்லது உயிரின் தொடக்கத்திலிருந்தே, பிறப்பிலிருந்தே வருதா? இதை பற்றி தேடிதான் நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, அடுத்த வரிகள் அதற்கான விடையத்தான் தருது. அடுத்த வரிகள் இதை பற்றி தான் பேசுது. நால்வயிற்று உரிசும் அருட்பெருஞ்சோதி, நன்னுயிர் ஆதியில் அருட்பெருஞ்சோதி, ஆலர வடக்கும் அருட்பெருஞ்சோதி. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது ஏதோ உயிரின் தொடக்கத்தை பற்றி பேசுவது போல தெரியுதே. கண்டிப்பா. இந்த வரிகள் நம்மை பரிணாம வளர்ச்சியோட ஆணிவேருக்கே அழைத்து செல்கின்றன. நன்னுயிர் ஆதியில் அப்படின்னுங்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நன்னுயிர் ஆதியில். ஆமா, உயிர் தோன்றும் அந்த ஆதிப்புள்ளி. அந்த தொடக்கத்திலேயே 4 வகை துரிசுகள் உயிருடன் ஒட்டிக்கொள்கின்றன என்கிறார் வள்ளலார். துரிசு என்றால் குற்றங்கள், மாசுகள் அல்லது குறைகள் என்று பொருள். சரி. அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இதுதான். மனிதனோட குறைகள் அவனது வாழ்நாளில் மட்டும் சேர்வது கிடையாது. ஒரு உயிர் உருவாகும் போதே அதனுடன் சில அடிப்படையான குறைகளும் சேர்ந்தே பிளக்கின்றன. ஒரு நிமிஷம், நான் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறேன். என்ன சந்தேகம்? ஒரு உயிர் பிறக்கும்போதே குறைகளோடும் குற்றங்களோடும் பிறக்கிறது என்பது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறதே. உயிர் என்பது தூய்மையானது என்றுதானே நாம் இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி தொடக்கத்திலேயே மாசடைய முடியும்? இது ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆனால் இதை நீங்கள் உலகத்தோட இயல்போடு பொருத்தி பார்க்க வேண்டும். இப்போ ஒரு செம்பு பாத்திரத்தை நீங்கள் எவ்வளவுதான் சுத்தமாக துடைத்து வைத்தாலும் அதை அப்படியே காற்றில் வைத்தால் இயற்கையாகவே அதில் மெல்ல மெல்ல கழிம்பு ஏறுவது இயற்கை அல்லவா? ஆமா, அது காத்துல போடும்போது கருத்து போகும். கரெக்ட். காற்றுடன் ஏற்படும் அந்த தொடர்பு எப்படி ஒரு தூய்மையான பாத்திரத்தில் களிம்பை உருவாக்குகிறதோ அதுபோலவே தூய்மையான உயிர் இந்த பௌதிக உடலை எடுக்கும் போதே அதுடன் ஆணவம், கன்மம், மாயை போன்ற சில அடிப்படை துரிசுகள் இயல்பாகவே இணைந்து விடுகின்றன. அந்த உடல் எடுக்கும் போதே வந்துருது. ஆமா, இது ஒரு தவிர்க்க முடியாத பிரபஞ்ச விதி. ஆனால் இங்கே அருட்பெருஞ்சோதியின் கருணையை கவனியுங்கள். ஆலர அடக்கும் அந்த துரிசுகளை அந்த பேரொளி முழுமையாக அழித்து தூய்மைப்படுத்துகிறது. இங்கேதான் எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் வருது. துரிசுகளை அழிக்கிறது என்று சாதாரணமாக சொல்லியிருக்கலாமே. மாசுகளை நீக்கும், குறைகளை நீக்கும் என்று எத்தனையோ வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. ஆனா மூலப்பகுதியில் ஏன் ஆலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஆலம் என்றால் விஷம் என்றுதானே அர்த்தம். நமது ஆதி துரிசுகளை ஏன் விஷத்தோடு ஒக்கிட வேண்டும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. மனிதர்களாகிய நமக்குள் இருக்கும் இந்த குறைகள் ஏதோ துடைத்தெடுக்கும் அழுக்குகள் இல்லையா? அவை நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு, நமது பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு மெல்லக்கொள்ளும் நஞ்சு போல செயல்படுகின்றனவா? அதனால்தான் அது ஆலர, அதாவது விஷத்தை முறிப்பது போல முழுமையாக முறிக்கப்பட வேண்டுமா? மிக நுட்பமான ஒரு புள்ளிய தொட்டிருக்கீங்க. பாத்தீங்கன்னா, அழுக்கு என்பது வேறு, விஷம் என்பது வேறு. ஆமா, ரெண்டும் வேற. அழுக்கு நமது தோற்றத்தை, அழகை மட்டுமே கெடுக்கும். அதை சிறிது தண்ணீர் ஊற்றி கழுவி விடலாம். ஆனால் விஷம் அப்படி கிடையாது. அது இரத்தத்தில் ஊடுருவி உடலின் மையத்தையே அழித்துவிடும். அப்ப இந்த துரிசுகள் விஷம் மாதிரி செயல்படுது. கரெக்ட். உயிருடன் ஆதியிலேயே இணைந்திருக்கும் இந்த குறைகளை வெறும் அழுக்கு என்று நினைத்து நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அவை நமது ஆன்மாவின் விழிப்பையே கொன்றுவிடக்கூடிய நச்சுத்தன்மை கொண்டவை. ஓஹோ. அந்த ஆலகால விஷத்தை முறிக்கும் மாற்று மருந்தாக அருட்பெருஞ்சோதி செயல்படுகிறது. அதனால்தான் ஆளராடக்கும் என்ற மிக வலிமையான பிரயோகத்தை அவர் பயன்படுத்துகிறார். அந்த நஞ்சை வேறறுக்காமல் ஒரு உயிர் முழுமையான தூய்மையை அடைய முடியாது. நமது உள்ளே இருக்கும் விஷத்தை முறிக்கும் அருமருந்தாக அந்த ஜோதி இருக்கிறது என்பது மிகச் சிறந்த தெளிவு. சரி, இதுவரை நாம் தனிப்பட்ட மனிதனின் அக உலகத்தை பற்றி பேசினோம் இல்லையா? ஆமாம். அவனது பழக்கங்கள், அவனது உயிரின் தொடக்கத்திலிருந்தே வரும் குறைகள் என்று பார்த்தோம்.
இந்த மாபெரும் ஒளி நமது உள் உலகை மட்டும் சுத்தம் செய்கிறதா அல்லது வெளி உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறதா என்று தேடும்போது அடுத்த வரிகளில் இந்த பார்வை சடாரென்று விரிவடையுது. ஆமா, ஒரு பெரிய பாய்ச்சல் அங்க இருக்கு. ஒரு மாபெரும் பிரபஞ்சத் திரை இங்கே விரிகிறது. நாள்வயிற் படைப்பும் அருட்பெருஞ்சோதி, நாள்வயிற் காப்பும் அருட்பெருஞ்சோதி, ஆளற வடக்கும் அருட்பெருஞ்சோதி. படைப்பு காப்பு என்று சொல்லிக்கொண்டே வந்து மீண்டும் இங்கே ஆளற அடக்கும் என்ற அழித்தல் அல்லது அடக்குதல் சார்ந்த செயல்பாடு வருகிறதே. படைப்பதும் காப்பதும் தான் ஒரு தெய்வீகச் செயல். அங்கே ஏன் அழித்தல் வருது? இது ஒரு பெரிய முரண்பாடாக தோணலையா? இந்த முரண்பாட்டுல தான் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. 4 வகை படைப்பு, அதாவது அண்டம், பிண்டம் என பல வகையான உயிரினங்களை, உலகங்களை படைக்கும் செயல். அடுத்தது 4 வகை காப்பு, அந்த படைப்புகளை நிலைநிறுத்தும் பாதுகாக்கும் செயல். சரி. இவை அனைத்திலும் அந்த அருட்பெருஞ்சோதியின் பங்கு இருக்கிறது. ஆனால் அந்த 2 நேர்மறையான செயல்களுக்கு மத்தியிலும் ஏன் ஆளற அடக்கும் என்ற வார்த்தை வருகிறது? அதுதான் என்னோட கேள்வியும். ஏனென்றால் ஒரு பிரபஞ்சத்தில் படைப்பும் காப்பும் தடையின்றி தொடர்ந்து நடக்க வேண்டுமானால் அங்கு அழித்தலும் அதற்கேற்ற சமநிலையில் இருக்க வேண்டும். அழித்தல் இல்லாமல் காத்தல் சாத்தியமே இல்லை. அதாவது நான் இது இப்படி புரிஞ்சு கொள்ளலாமான்னு பாருங்க. ஒரு தோட்டக்காரனின் வேலையை எடுத்துக்கொள்வோம். அவரு பல வண்ண மலர்களை உருவாக்குறாரு, புதிய விதைகளை விதைக்கிறாரு. இது படைப்பு. சரி, ரொம்ப சரியான எடுத்துக்காட்டு. அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறாரு, உரம் போடுறாரு, வேலி அமைக்கிறாரு. இது காப்பு. ஆனால் இது மட்டும் போதுமா? போதாது. ஒரு தோட்டம் செழிக்க வேண்டுமானால் அவர் தொடர்ந்து அங்கு வளரும் தேவையற்ற களைகளையும் செடிகளை தாக்கும் விஷப்பூச்சிகளையும் இரக்கமே இல்லாமல் அழிக்க வேண்டும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா செஞ்சாகணும். இல்லையென்றால் அந்த பூச்சிகளே அந்த படைப்பையும் காப்பையும் முழுமையாக அழித்துவிடும். எனவே களைகளை பிடுங்குவதும் பூச்சிகளை அழிப்பதும் காக்கும் செயலின் ஒரு முக்கிய பகுதிதானே. இந்த சமநிலையைத்தான் இந்த பிரபஞ்ச அளவிலான வரிகள் குறிப்பிடுகின்றனவா? மிக துல்லியமான உதாரணம் இது. பிரபஞ்சத்தோட படைப்பு மற்றும் காப்பு பணிகள்ல முரண்பாடுகளும் நச்சுத்தன்மைகளும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். அது இயற்கையோட இயல்பு. எல்லா நட்சத்திரங்களும் என்றென்றும் மின்னுவது கிடையாது. சில நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறனாதான் புதிய கிரகங்கள் உருவாக முடியும். அந்த நச்சுத்தன்மைய, அந்த ஆழத்தை உடனுக்குடல் அடக்கி அழித்து பிரபஞ்சத்தோட சமநிலையை பேணுவதுதான் அருட்பெருஞ்சோதியோட மாபெரும் செயல். ஓஹோ, நீங்க சொன்ன தோட்டக்காரரின் உதாரணம் இந்த தத்துவத்தை கண்முன் நிறுத்துது. அழித்தல் அல்லது அடக்குதல் என்பது இங்கே ஒரு எதிர்மறையான செயல் அல்ல. அது படைப்பையும் காப்பையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரு தூய்மைப்படுத்தும் செயல்முறை. இந்த பிரபஞ்ச அளவிலான செயல்பாடு உண்மையிலேயே நம்மை சிந்திக்க வைக்குது. ஆனா நாம் மீண்டும் ஒரு மனிதனின் அன்றாட வாழ்விற்கே வருவோம். சரி, வருவோம். பெரிய பெரிய பிரபஞ்ச படைப்புகள், நட்சத்திரங்கள் வெடிப்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சாதாரண மனிதர்களாகிய நீங்கள், நான் செயல்படும் அன்றாட களத்தில் இந்த தத்துவம் எப்படி பொருந்துது? இதற்கான விடை அடுத்த இறுதிப்படியில் இருக்கு. ஆமா, கடைசி வரிகள். மூவிடத் திருமையின் அருட்பெருஞ்சோதி, முன்னிய தொழிற்கரியில் அருட்பெருஞ்சோதி, ஆவிடத் தடக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகள் கொஞ்சம் தத்துவார்த்தமாக சிக்கலாக தெரியுது. மூவிடம், இருமை இதெல்லாம் எதை குறிக்கின்றன? நமது செயல்களோடு எப்படி தொடர்புடையது? இதை புரிந்து கொள்வது நமது அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். மூவிடம் என்பதே நாம் எண்ணம், சொல், செயல் என்று எடுத்துக்கொள்ளலாம். எண்ணம், சொல், செயல். சரி. இருமை என்பது மனிதர்கள் தினசரி சந்திக்கும் முரண்பாடுகள். அதாவது நன்மை, தீமை, இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி போன்ற முரண்பாடுகள்தான் நமது வாழ்வை இயக்குகின்றன. இந்த 3 இடங்களிலும் இந்த முரண்பாடுகளாலும் நாம் தொடர்ந்து சிக்கித் தவிக்கிறோம். ஆமா, தினமும் நடக்கிறது தான் இது. நாம் ஒவ்வொரு நாளும் பல செயல்களை செய்ய எண்ணுகிறோம். அதுதான் முன்னியத் தொழில். ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருது, தொழிற்கரு. அதாவது நீங்கள் செய்ய நினைக்கும் ஒரு செயலின் கருவம்சம் அல்லது அதோட அடிப்படை மையம். ஒரு செயலோட கருவம்சம் என்றால் நாம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு முன்பே அது நம் எண்ணத்துல ஒரு விதை போல, ஒரு கரு போல உருவாகிறது. அதுதான் சொல்றீங்களா? சரியா பிடிச்சிங்க. எந்த ஒரு செயலும் வெறியுலகில் நடப்பதற்கு முன் அது மனிதனோட மனதிற்குள் ஒரு எண்ணமாக, ஒரு கருவாகத்தான் பிறக்கிறது. அந்த செயலின் கருவில் அது நன்மைக்கானதோ அல்லது தீமைக்கானதோ அங்கே எழும் முரண்பாட்டை ஆவிடத் அடக்கும் அருட்பெருஞ்சோதி என்கிறார். ஆவிடத்து அடக்கும், அதோட அர்த்தம் என்ன? இந்த ஆவிடத்து என்ற சொல் மிக ஆழமானது. இதன் பொருள் என்னவென்றால், அந்த எண்ணம் எங்கே உற்பத்தியாகிறதோ, எங்கே தொடங்குகிறதோ
அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே, அந்த மூலத்திலேயே அதை அடக்கி நெறிப்படுத்துகிறது அந்த பேரொளி. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம் தினசரி வாழ்வில பல தர்ம சங்கடங்களை சந்திக்கிறோம். ஒரு பக்கம் கோபம் வருது, இன்னொரு பக்கம் பொறுமை வேண்டும் என்று அறிவு சொல்லுது. ஆமா, இந்த மனப்போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த இழுபறியில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான ஒரு செயலை செய்ய நினைக்கும்போது, அது ஒரு சின்ன தீய எண்ணமாக நம்முள் கருவாக உருவாகும் போதே, பிரச்சனை பெரிதாவதற்கு முன்பாகவே அந்த ஆணைவேரிலேயே அதை அருட்பெருஞ்சோதி சரி செய்து விடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம். இது ஒரு நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட, நோய் வராமல் தடுக்கும் ஒரு வருமுன் காக்கும் மருத்துவ முறை போல செயல்படுதே. மிக சரியான பார்வை. ஒரு மனிதன் ஒரு தவறான செயலை செய்து முடித்த பிறகு வரும் விளைவுகளை சரி செய்வது என்பது கடினமான பாதை. ஆனால் அந்த செயலோட ஆணிவேரிலேயே, எண்ணத்தின் கருவிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான ஆன்மீக பரிணாமம். நமது எண்ணத்தின் ஆழத்தில் அந்த அருட்பெருஞ்சோதி விழிப்போடு இருந்து தீமையானவை வளராமல் அந்த இடத்திலேயே அடக்கி நல்லதை மட்டுமே மலர செய்கிறது. இது மனிதன் தன் அன்றாட வாழ்வில் எப்படி ஒரு பாதுகாப்பான நெறிப்படுத்தப்பட்ட தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தோட்டக்காரர் களை முளைத்து மரமாக வளர்ந்த பின் அதை வெட்டுவதை விட முளைக்கும் போதே அதை வேரோடு பிடுங்கி எறிவது போல செயல்படுகிறது இந்த ஜோதி. நாம் இந்த தத்துவ படிக்கட்டுகள்ல ரொம்ப தூரம் இறங்கி வந்துட்டோம். ஒருமுறை இது எல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த 4 வரிகளுக்குள் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பயணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமா. நாம் எங்கே தொடங்கினோம் என்று பாருங்கள். முதலில் நமது அன்றாட வாழ்வில் ஆழமாக பதிந்திருக்கும் பழக்கங்களில், அந்த வாதனைகளிலிருந்து ஒரு மாபெரும் விசியாக செயல்பட்டு அருட்பெருஞ்சோதி நம்மை மீட்டெடுப்பதை பார்த்தோம். ஆமாம். பின்பு நாம் பிறக்கும்போதே நமது உயிரின் ஆதியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் குற்றங்களை, விஷம் போன்ற துரிசுகளை அது எப்படி முறிக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அங்கிருந்து நமது பார்வை விரிவடைந்து பிரபஞ்சத்தின் அளப்பரிய படைப்பு மற்றும் காப்பு பணிகளுக்கு நடுவே உள்ள கழைகளை அது நீக்குவதை பார்த்தோம். இறுதியாக மீண்டும் மனித மனதுக்குள் வந்து நமது எண்ணங்களின் கருவிலேயே முரண்பாடுகளை அடக்கி நம்மை நெறிப்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆமா, தனி மனிதனோட ஆழ்மனதில தொடங்கி பிரபஞ்சத்தின் எல்லையை கடந்து மீண்டும் மனிதனின் எண்ணச் சுழற்சியில் வந்து முடிகிறது இந்த மாபெரும் கட்டமைப்பு வரைவு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். சரி, இதெல்லாம் பழமையான கவிதை, ஆழமான தத்துவம், இதை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த விஷயங்கள் என் அன்றாட வாழ்க்கைக்கு, என்னுடைய அலுவலகப் பணிகளுக்கு அல்லது குடும்ப பிரச்சனைகளுக்கு எப்படி கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதிலை முன்வைக்கிறீர்கள்? இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வெறும் பழமையான கவிதை அல்ல. இது நம் மனதோட கட்டமைப்பையும் இந்த பிரபஞ்சத்தின் செயல்பாட்டையும் நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை வரைபடம். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கரெக்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற மனப்போராட்டங்களை சந்திக்கிறீர்கள். பல நேரங்களில் நான் ஏன் இப்படி செயல்படுகிறேன் என்றோ, ஏன் தொடர்ந்து ஒரே மாதிரியான தவறுகளை செய்கிறேன் என்றோ உங்களுக்கே புரிவதில்லை. ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். இந்த வரிகளும் வரைக்கும் உணர்த்துவது என்னவென்றால், உங்களை இயக்கும் உங்களது குறைகளை, உங்களது ஆழமான பதிவுகளை உங்களால் மட்டும் தனியாக வெல்ல முடியாது. ஆனால் அந்த மாபெரும் பேரொளியான அருட்பெருஞ்சோதி உங்களுக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்திலும் ஒரு சுத்திகரிக்கும் கருவியாக செயல்பட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. இந்த விழிப்புணர்வு ஒருவருக்கு வந்துவிட்டால் அவருக்கு வரும் மன அழுத்தங்கள், தோல்விகள் அனைத்தையுமே அவர் பிரபஞ்சத்தின் ஒரு தூய்மைப்படுத்தும் செயலாக பார்க்க பழகிவிடுவார். அது எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு மாபெரும் மன அமைதியை தரும். நாம் அறியாமலேயே நமக்காக ஒரு மாபெரும் சக்தி உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல்தான். அந்த அமைதியோடு நாம் இந்த ஆழமான தேடலின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். விடை பெறுவதற்கு முன் உங்களுக்காக நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா. இன்று நாம் பேசியதிலிருந்த ஒன்று மிக தெளிவாகுது. நாம் செய்யும் செயல்களின் கருவை அது எழும் இடத்திலேயே அந்த ஜோதி அடக்குகிறது, நெறிப்படுத்துகிறது என்று பார்த்தோம். நமது உயிரின் குறைகளை அதுவே அழிக்கிறது என்றும் பார்த்தோம். அப்படியானால் உண்மையிலேயே மனிதர்களாகிய நமக்கான சுய இச்சை அல்லது தன்னிச்சையாக செயல்படும் உரிமை இங்கே எங்கே இருக்கிறது? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நீங்கள் உங்களின் சொந்த முடிவுகளின்படி சுதந்திரமாக செயல்படுகிறீர்களா? அல்லது உங்களின் செயல்களில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி உங்களுக்கான பாதையை அந்த அருட்பெருஞ்சோதிதான் ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்து வடிவமைக்கிறதா? நீங்கள் நடப்பது உங்களின் சொந்த பாதையா அல்லது அந்த பேரொளியால் செப்பனிடப்பட்ட பாதையா?
இதைச் சற்று யோசித்துப் பாருங்கள். இந்த முரண்பாடு தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே. ஆமா. அடுத்த முறை உங்கள் மனதில் ஒரு புதிய எண்ணம் உதிக்கும்போது, அது உங்களது எண்ணமா அல்லது அந்த ஜோதி உங்களுள் நெறிப்படுத்தும் கருவா என்று கவனித்துப் பாருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திக்கத் தொடங்குங்கள்.